வந்து எருசலேமின் பாவங்களை பார்த்து படிச்சு எசேக்கியேல் 2:18 வாசிங்க. 2:18. மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள். அவர்கள் எல்லாரும் குகையில் உள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள். எசேக்கியேல் 22:18. பாவங்கள் வந்து பிரதிபலிக்கும். களிம்பு அப்படின்னாலே வெங்கலத்தில் வெளியில் இருக்கும். களிம்பா? களிம்பு வந்து வெங்கலத்தில் இருக்கா? பித்தளையில் இருக்குமா? பித்தளையில் இருக்கும். களிம்பு பாத்திரம் பித்தளையில் சாப்பிட்டா சேதான்னு சொல்லுவாங்களா கல்யாண வீட்டில்? அது களிம்பு அப்படி ஈய பூசியிருப்பாங்கல்ல, உள் பூசியிருப்பாங்க. அந்த களிம்பு வந்து வாந்தி வந்துடும் பாருங்க. ஆமாம். வெள்ளியில் வந்து உருக்கி எடுப்பாங்கல்ல. இப்போ உங்களுடைய பாவங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா களிம்பா போனவங்க அப்படிங்கிறாங்க. இதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரும்பு இருக்குது, பித்தளை இருக்குது, வெள்ளியை போவாங்க. வெள்ளி வந்து இருக்காக மிஷின் பண்ணுறாங்க. இதில் போவாங்க. எனக்கு ஒரு சரி. 22 18 to 22 வாசி. 20 to 22. 19 வாசிங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியினால் இதோ நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன். வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள்ளே சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன். நான் உங்களை கூட்டி என் கோபமாகிய அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன். அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள். குகைக்குள் வெள்ளி உருகுமா போல நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் உக்கிரத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார். அந்த பாவங்களில் வந்து நம்ம வந்து ரத்தம், பட்டயம், விக்கிரக ஆராதனை இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அதுக்கு வந்து பார்த்து அவர் என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, களிம்பா போயிட்டீங்க. களிம்பா போகுதுன்னு எதை சொல்லலை. களிம்பா போயிட்டீங்கன்னா அதோடைய வேஸ்டேஜ் வச்சுக்கலாம். அப்போ அந்த பாவத்தின் நிமித்தம் என்ன செஞ்சால் டோட்டல் வந்து கரப்ஷன் ஆகிட்டாங்க. கரப்ஷன் ஆகும்போது ஒரு காரியமாக சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து வெள்ளி மட்டும் பார்ப்போம். சங்கீதம் 66 படி 66:10. தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். இது பாகத்தில் கூட சங்கீதமாகிய பாட்டுன்னு வருது. யார் எழுதுனாங்க? ஆசிரியர். அப்போ வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, வெள்ளி வந்து புடமிடுறது. இப்போ இங்கே என்ன சொன்னார்? 19 வந்து சொல்கிறாரு. இது 20 வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன்.
உடுக்கு, அது அந்த சேர்த்து வைத்து உடுக்கு. ஏன்னா அந்த எருசலேமுக்குள்ள வந்து இப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ வந்து கோட்டை கட்டியிருப்பாங்க. ஏற்கனவே நான் சொன்னதுதான், கோட்டை கட்டி கதவை போட்டிருப்பாங்க. இவங்க டோட்டலாக உள்ளே போய் என்ன செய்கிறாங்க, தீ கொளுத்துறேன், இடிக்கிறேன். அப்போ அந்த இதுக்குள்ளே வந்து சிக்க வைக்கிறார் பாவத்தின் மட்டும். அடுத்து வந்து நமக்கு அந்த இஸ்ரவேலுடைய சரித்திரத்தில் வந்து நிறையா பார்த்தோம்னா நிறையா வந்து அவங்க வந்து வெளியில் நமக்கு பைபிள் உள்ளதான் இருக்குது. ஆனால் சரித்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா யூதர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ப்ரைவேட்டாக பண்ணித்தரேன்னு சொல்லி அந்த யூதர்கள் மட்டும் ஏற்றி ஒரு கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்கள் சொல்லி சொல்கிறாங்க. அவங்க போகும்போதே வந்து இந்த கெமிக்கல் ஏதோ ஒரு கலந்து அந்த விஷ காற்று வச்சு அந்த டோட்டல் அந்த ஹிட்லர் காலத்தில் ஹிட்லர் மற்ற நாட்டில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு தெரியல. பட் ஆனால் ஹிட்லர் காலத்தில் நடந்துச்சு. இந்த காரியம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து வைத்து உடுக்கிறது எல்லாரையும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லிட்டு போகிறோம். வெந்து உருகுங்க, இந்த ஒரு காத்தாடியே இல்லை, ஃபேனே இல்லை, நமக்கு வெந்து சொல்லி சொல்லுவோம். ஒரு மே மாதத்துல நம்ம தாங்க முடியலாம். அப்புறம் அக்கினி கூட நடத்துகிற தேவை ஒரு தனிப்பட்ட அனுபவத்தில் சரி, அக்கினி கூட நடத்தும் போது அதை நம்மளால பொறுக்க முடியல. எப்படிப்பட்டனா ஒரு இழப்பு டோட்டலாக வந்து சப்சாடாக வந்து ஒன்றுமே இல்லாமல் போகிறது. அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அக்கினியில் உருகுறது கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா அது விசுவாசத்தை மேம்படுத்துறது சொல்லுவோம். யாருக்கு இப்போ யோகெல்லாம் விசுவாசத்தை மேம்படுத்த அப்படிங்கிறாரு. அவைக்குரிய ரீதியில் வந்து கிறிஸ்தவ வீட்டில் வந்து திடீர்னு வந்து தகப்ப இறங்குறாங்க, பிள்ளை சாகுறாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய விசுவாசத்தை மேம்படுத்துறதுக்கு கர்த்தர் பார்க்குறாரு. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எருசலேமில் செய்த பாவங்கள் இப்போ நம்ம ஒன்றா பார்த்தோம், அடையாளம் பார்த்தோம், தீர்க்கதரிசனம் பார்த்தோம், இப்போ விக்கிரகங்கள் பார்த்தோம், இன்னொன்று பார்த்தோம், வேசித்தனம் பார்த்தோம், இன்னொன்று பார்த்தோம், வேசித்தனம் பார்த்தோம், விக்கிரகம் பார்த்தா ரத்த சிந்தப்பட்ட தேசம் பட்டயம். அப்போ இவ்வளோ பாவங்கள் இருந்ததுனால தான் என்ன செய்கிறாங்க, கர்த்தர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஒரு அதே கழிவு. அதான் வெள்ளிக்கு வந்து நம்ம என்ன எப்படி ஒப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ என்ன சொல்கிறாரு, வெள்ளியை புடமெடுக்கிறது போல நீங்கள் எங்களை புடமிட போறீங்கன்னு சொல்கிறாரு. புடமிட்டுறாரு. அப்போ எந்த சம்பவத்துக்கு அடுத்து இந்த சங்கீதம் வந்து எழுத்துனாங்க அப்படிங்கிற பின்னணி நமக்கு வந்து தெரியும். அப்போ எத்தனையோ காரியங்கள் இருந்துடும். அப்போ எல்லா நேரங்களும் வெள்ளியை புடமிடுகிறது போல ஏன் அவங்களை மட்டும் வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுறாங்க, அதை தெரிந்து கொண்டு அந்த சந்ததி ஆபிரகாமின் நிமித்தம் பார்த்தோம் இல்லையா எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிந்து கொண்டு சந்ததி நிமித்தம் செய்கிற வெள்ளியை போல புடமிடுறது. இப்போ புறஜாதிகளுக்கு அந்த நாட்கள் இருந்துச்சா இல்லையா அப்படின்னா கூட இருந்தது. நமக்கு வந்து பைபிள் வரல. இப்போ நம்ம ராகா பெண்ணு வேசிய பார்த்து கொண்டுட்டு எழுப்புறாரு, மோவா பெண்ணு உள்ள வர்றான், அப்படி இருக்குது சம்பவங்கள் இருக்குது. டோட்டல் சம்பவங்களை வந்து ஆனால் பார்க்க முடியல. ஆனால் இன்னைக்கு நமக்கு வந்து ஆண்டவருக்குள்ளே இல்லாதவங்களும் அவங்க புடமிடுகிறாங்கன்னா புடமிடுகிறது எவ்வளோ அவங்களுடைய புடமிடுதல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரை தேடுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவரோட பாவத்தின் நிமித்தம் ஒரு வாய்ப்பு. அது மாதிரி நம்ம நியாயத்திற்கு போகும்போது அங்கே உள்ள சிவியர் நியாயத்திற்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு புடமிடுதல் தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு புடமிடுதல் தான் இருக்கும். அந்த புடமிடுதல் எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது நம்ம கர்த்தருக்குள்ளே வந்துட்டோம், கர்த்தருக்குள்ளே நினைச்சு விட்டால் அது வந்து நம்ம வந்து பரலோகத்துக்கு வந்து சேர்த்து. இப்போ சிலர் வந்து சொல்லுவேன், எப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வரல அப்படின்னு. அம்மா எங்கள் அப்பாவே செத்து போயிட்டாரு, நான் வந்து சர்ச்சுக்கெலாம் வந்தேன், எங்கள் அப்பாவை செத்து போன போகிற நான் இங்கே வந்து என்ன செய்ய. அப்போ அந்த புடமிடுதலுக்கு வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அது விலகி போகிறாங்க. விலகி போகும்போது யாருக்கு நஷ்டம்? கர்த்தருக்கு நஷ்டம். அவங்க வந்து வேதனைப்படுவார். அவருடைய மீட்பின் கரையை வந்து வேஸ்டாக போகிற மாதிரி தான் நம்மளுடைய கண்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவரும் வேதனைப்படுகிறது. எப்பேற்பட்ட ஒரு மீட்பின் கிரயத்தை அவங்களுக்கு வந்து செலுத்தி இருக்கிறாருங்கிறது வந்து அற்பமாக நினைக்கல, அறியவே மாட்டேங்கிறாங்க. மீட்பின் கிரயம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் வந்து நமக்காக வந்தார் அப்படிங்கும்போது அவர் ஒரு சர்வ சிருஷ்டிய சகலத்துக்கும் அவர் சிறார் உரிமையாளர். எல்லாத்துக்கும் ஒரு டோட்டல் ஒரு சின்ன அணுக்கு கூட அவர் தான் உரிமையாளர். அவர் இல்லாமல் அணுவும் அசையாது. ஆனாலும் அவர் ஒரு தேவன் வந்து ஒரு பிசாசுக்கிட்ட வந்து அடி வாங்கி நமக்கு வந்து அவரை
ரத்தம் சிந்துறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையான விஷயங்கிறது வந்து அந்த கிரகிக்கக்கூடாத அந்த அனுபவத்துக்குள்ள யாரும் போகிறதில்ல, பிசாசு போக விட மாட்டோம். அப்போ அந்த எண்ணங்களை வந்து கரப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யறது, அதை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும், ஆவியான கட்டுக்குள்ளே கொண்டு போகணும். அதை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ஜெயிச்சுக்கணும். அது எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது டெய்லி தேவ சமூகத்தில் இருக்கணும், தேவனோடு கூட உறவிடணும். தேவனோடு கூட உறவிடணும். நான் 24 hours நான் வேலைக்கு போகிறேன், நான் வீட்டில் வந்து எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன், என் வீட்டு வேலையும் பார்க்குறேன், இங்கேயும் வரேன், சண்டே சர்வீஸுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன், மற்றெல்லாம் அந்த சண்டேயில் தான் எனக்கு என்ன செய்ய முடியும், எல்லா வேலையும் நான் பார்க்குறேன்னு சொன்னாலும் தேவனை தேடுகிற ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட வேலைகள் நிமித்தம் ஆண்டவரை தேடுகிறதுக்கு நமக்கு வந்து உடம்போ மனசோ எல்லாமே ஒத்துழைக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அப்படி தான். நான் 12 மணி நேரம் நான் வேலை பார்க்கும்போது 12 to 5 வரைக்கும் நான் ஜெபம் பண்ணேன். அப்போ அது என்னோட வாலிப வயசுனோட வச்சுருந்தேன். அப்போ அந்த வாலிபத்தில் தேடலாம், நான் வயசானத்தில் ஆண்டவரை நான் தேடிக்கிட்டேன். எத்தனை பேர் மாத்திரை சாப்பிட்றாங்க, தூக்கம் வரல. அப்போ இப்போ எனக்குமே தூக்கம் வரல, நான் மாத்திரை சாப்பிட்றேன். தூக்கம் வராத தேவனுடைய சமூகத்தில் நம்ம செய்யணும், கடந்து வர்றதுக்கு கற்றுக்கணும். அதுதான். ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24 hours இருக்குது. 24 ஹவர்ஸில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நேரங்கள் 1 மணி நேரமா 2 மணி நேரமா அப்படிங்கிறது அவங்களோட சூழ்நிலை பொறுத்து கர்த்தர் வந்து நேரங்கள் இருக்கும்போது நம்ம வேஸ்ட் பண்ணுறதை கணக்கு கேட்பாங்க. அதே நேரத்தில் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை வந்து அவர் தேவனுடைய காரியங்களுக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு நான் கடந்து போகும்போது எனக்கு என்ன பண்ணுவேன்னா அதை விரிவாக்குவார். எப்படி விரிவாக்குவார்னா அது என்னுடைய அனுபவம். எந்த நேரங்கள் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நான் போகும்போது இன்னைக்கே எனக்கு என்ன செய்கிறாருன்னா 24 hours ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது என்னுடைய அனுபவம். இது வந்து நான் கரெக்டாக சொல்ல முடியும். மற்றவங்க அனுபவம் எப்படி தெரியாது. இருக்கிற நேரங்கள் நான் வந்து அவர் கொடுக்கும்போது ஆண்டவரே சொல்லுவார், இளம் பிராயத்தில் முகத்தை சுமப்பது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ நமக்கு வந்து இளம் பிராயத்தில் நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம நல்லா இருந்து ஆண்டவர் தேடலைன்னா அது பெரிய விஷயம், அது பெரிய நியாயத்திருக்கும். ஆனால் நமக்கு வந்து கஷ்டப்படுகிற நேரங்களை நான் தேவனை தேடுவேன். பொதுவாக வந்து நாம் தேவனை தேடும்போது அதற்குரிய பிரதிபலன் அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் சாட்சியம். அப்போ நான் அந்த இருக்கப்பட்ட நேரங்களை எப்படியாவது அவள் தேவ சமூகத்தில் கடந்து போகணும் அப்படின்னு அந்த சூழ்நிலையை பார்க்கல. அதை நான் கொடுத்ததுனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட 17 வயசு வச்சுக்கோங்க. 1919 17 வயசு தெரிஞ்சது 1973 வச்சுக்கோங்க. 73லேருந்து ஒரு 2 வருஷம் நான் கஷ்டப்பட்டேன். அதுக்கு வந்து ஆண்டவர் எடுத்து சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு 5th ஸ்டாண்டர்டா 3rd ஸ்டாண்டர்ட் உள்ள ஒரு பக்கத்து கிறிஸ்டின் பொண்ணு வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு அது ஒன்றும் புரியலை. ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் பாடம் எடுப்பாங்க, நாங்கள் உங்களுக்கு போக மாட்டோம், இதெல்லாம் எனக்கு வந்து புரியல. அப்போ அதெல்லாம் நான் வந்து தட்டி கழிச்சேன்னா அப்படிங்கும்போது அந்த எப்படி சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுத்தாங்க எனக்கு அது தெரியல. கிட்டத்தட்ட 17 வந்து இந்த புதிய ஏற்பாடு இதெல்லாம் படிக்க ஆரம்பித்து எனக்கு புரியல. ஆனால் 19 டோட்டலாக சரண்டர் ஆகிட்டேன். 19 to ஒரு 20 தான், 19 20 2 வருஷம் கஷ்டப்பட்டுருப்பேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேலையை நிமித்தம் நான் சொன்ன அந்த வேலையினூட வந்து ஆண்டவரை தேட ஆரம்பிச்சு. ஆண்டவர் தேடும்போது எனக்கு ஒரு ரிலீஃப், ஒரு விரிவாக்கம், ஒரு பரந்த ஒரு இடம் எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. அன்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு வச்சுக்கோங்க. 20 வயசுலேருந்து எனக்கு அது 71 ஆகுது. 50 வருஷம் வச்சுக்கோங்க. 50 வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவனை தேடுகிறதுக்கு ஒரு தடையே இல்லாமல் தேவனை தேடுகிறவருக்கு, தேவனுடைய காரியங்கள் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே என்ன செய்கிறாருன்னா கர்த்தர் வந்து ஒரு திறந்த ஒரு ஆசை தான் வச்சுருக்கிறாரு. இது ஏன் முடியுது அப்படின்னு நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு குடும்பம் இருக்கிறாங்க, எல்லாருமே தனியாக அன்னைக்கு சொன்ன மாதிரி எனக்கு வந்து வேறு யாரும் என்ன சொல்ல முடியாது. நான் குடும்பத்தில் இருந்தேன், எனக்கு பிள்ளை இருந்துச்சு, எனக்கு குட்டி இருந்துச்சு, அதனாலே நான் தேட முடியலை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ குடும்பம் குட்டி இருக்குன்னா அது ஆத்மாவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டு நீங்கள் கடந்து வரணுடைய எனக்கு எல்லாமே இருக்குது நான் தேடலைன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, கைவிடப்படுது. அது களிமை மாதிரி என்ன செய்வாங்க, நீக்கப்படுகிற ஒரு காலங்களுக்கு போயிடுவாங்க. இந்த களிமை எது வரைக்கும் கொண்டு போகணும்னா நியாயத்தீர்ப்பு வரைக்கும் கொண்டு போகணும். அக்னியில் உருக்குமா போல அப்படிங்கும்போது எல்லாமே நியாயத்தீர்ப்பு இருக்குது, அது எண்டு வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். எதுவுமே இதோட முடிஞ்சிச்சு. யூதர்கள் வந்து அன்னைக்கு தான் வந்து என்ன செஞ்சாங்க, 60 லட்சம் பேரை கொண்டாங்கன்னா இப்போ கூட கொண்டாடுங்கள்ல. இப்போ எல்லாரையும் கடத்திட்டு போய் ஹமாஸ் தீவிரவாதி கொண்டு போனாங்க. அப்போ இத்தனை பேர் கொண்டாடுன்னு தெரியல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவனுங்களை வந்து அந்த இஸ்ரேல் பெண்களை கொடுமைப்படுத்துனாங்க, ரேப் பண்ணாங்களா,
கர்த்தருக்கு தான் வெளிச்சம். அப்போ அவங்க வந்து பாவத்தின் நிமித்தம் வந்து கர்த்தர் நடத்தி கொண்டு போனாரா அப்படிங்கிறத நாம என்ன செய்யாது, தீர்மானிக்க முடியாது. பட் ஆனால் இது நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறோம். களிம்பு போல என்ன செய்கிறாங்க, அவங்க நீக்கிறாரு. ஆனால் அவர் அந்த இஸ்ரவேலுக்கு பிரத்யேகமான ஒரு தேவனுடைய கரிசனை இருக்குது. எதனால இருக்குதுன்னா ஆபிரகாம். இப்போ நமக்கு இருக்குமா அப்படின்ட்டா கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, உங்கள் சந்ததிக்கு மேலே வச்சு ஒரு விசேஷத்தை கரிசனை வச்சுருக்காங்க. இவர் எடுத்துகிட்டு போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் என் பிள்ளை வந்துச்சு அந்த சந்ததிக்கு நினச்சேன்னா நான் செய்தேன். ஆபிரகாம் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணிட்டேன். பண்ணினதெல்லாம் ஆபிரகாம், தேவன் ஈசாக்கு, தேவன் யாக்கோபின் தேவன் அவரே சொல்கிறாரு, நான் அவங்களுடைய தேவன், நான் அவங்களோட நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன். அதனால நான் என்ன செய்ய போகிறேன், இவங்களை எகிப்துலேருந்து கொண்டு வரேன், என் பேரை சொல்லுது. அப்போ இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ யார் பேரை சொல்கிறார், நான் தேவங்கிறத அவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லலை. அதனால் அவரை சொல்லு, இசாக்கின் பேரை சொல்லு, யாக்கோபின் பேரை சொல்லு. அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ எவ்வளோ கர்த்தர் வந்து ஒரு மனுஷன் தேடுனா எவ்வளோ கரிசனையாக இருக்கிறாங்க. அப்போ அந்த சந்ததி அப்போ அன்னைக்கு கொடுத்த வாக்கு இன்ன வரைக்கும் இருக்கிறாரு, நிறைவேற்றிட்டு இருக்கிற, இன்னமும் நிறைவேற்றுவார். 60 காலங்கள் வரைக்கும் நிறைவேற்றுவார். அவங்க கடினமாக இருக்காங்க, ஒரு பங்கு கடினமான துண்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2ஆம் வருகையில் தான் வந்து பகிரங்க வருகையில் தான் அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் இருக்கும். அப்படின்னு என்னதான் நம்ம வந்து அதை நம்ம பார்ப்போம். எத்தனை விதமாக நம்ம வந்து செய்திகள் கேட்டாலும் எண்டு வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்க மேலே ஒரு கிருபை, ஒரு இறக்கம். அதே மாதிரி அவரை தேடின ஒரு ஆள் நிமித்தம் என்ன செய்வார் கர்த்தர் வந்து இரக்கம் பாராட்டுகிற தேவன். அப்போ நம்ம நம்மளுடைய நானா நீங்களும் சந்ததியும் நம்ம கிராமத்து மக்களோ நம்ம தேசத்து மக்களோ இந்த உலகத்து மக்களோ களிம்பாக போயிடக்கூடாது. களிம்பு போகும்போது அவன் என்ன செய்வான், களிம்பு வந்து உருக்குறேன், தீயை போட்டு உருக்குறாங்க. உருக்கிற இந்த களிம்பு என்ன பண்ணுவாங்க, வேஸ்டேஜ். அது என்ன திரும்ப வந்து அந்த களிம்பு வந்து என்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு வந்து வேஸ்ட்டாக போனது என்ன செய்வாங்க, குப்பையில் கொட்டுவாங்க. அதைத்தானே செய்வாங்க. அப்போ குப்பையில் கொட்டுறாங்க போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த நியாயத்தீர்ப்பு காலத்தில் என்ன செய்கிறாரு, ஒவ்வொருத்தரும் எந்தெந்த குப்பையில் கொட்ட போகிறாங்கன்னு நமக்கு அன்னைக்கு தெரியும். புரியுதா? இப்போ களிமணம் எதோட சேர்ப்பாங்க. இப்போ நமக்கு வந்து நிலக்கரி இருக்குது, நிலக்கரி எடுக்கிறாங்க, இது எடுக்கிறாங்க, கரண்ட் எடுக்கிறாங்க. கரண்ட் எடுத்துகிட்டு அது மிச்சம் என்ன பண்ணுறாங்க, தாரை ஊற்றுறாங்க. அதில் தான் வந்து தாரை ஊற்றுறாங்க. இன்னும் என்னெல்லாம் வருதுன்னு தெரியாது. அப்புறம் எங்கே நமக்கு கரண்ட்டில் அந்த நம்ம தூத்துக்குடியில் வந்து பண்ணுறாங்க, கரண்ட்டுக்கு எரிக்கிறாங்க, இந்த சாம்பலாக வருது, என்ன செய்யுது ஏறிச்சுன்னு உள்ளே போய் பார்க்க ஓகே. பட் நம்ம தாரை பார்க்குறது, தாரை இங்கேருந்து வந்து சொன்னோன்னா நிலக்கரியிலேருந்து வந்து சொல்கிறாங்க. பெட்ரோல் வந்து கச்சா எண்ணெய்றாங்க. அப்புறம் அதில் வந்து ரூரெல்லாம் க்ரூட் ஆயில்றாங்க. அதை வந்து கழிவுன்றாங்க. ஆனால் அது எண்ணெயோடு கலக்குறாங்க. அது பிசாசு இல்லையே. அப்போ வேஸ்டேஜ் ஆனது வேஸ்டேஜ் ஆனது. புரியுதா? சரி, சங்கீதம் 12:6 சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புறமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. ஆமாம், இங்கே சொல்லிட்டாரு வெள்ளி எப்படி புடமிடுறாங்கன்னா மண்குகையில் 7 தரம் உருக்குறாங்க. அப்போ அந்த வெள்ளி புடமிடுற இடத்த போய் அவங்க பார்க்கணும், அது எங்கே இருக்குது என்னன்றது பார்க்கணும். அப்போ ஒரு குகைக்குள்ளே வந்து 7 தரம் என்ன செய்கிறாங்கன்னா உருக்குறாங்க. அப்போ ஒரு வெள்ளியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம சந்ததியை வந்து அவங்களுடைய கரத்துக்கு வரும்போது இந்த இடத்துல வந்து அவங்களுடைய நியாயத்தீர்ப்புன்னு வச்சுக்கணும் வெள்ளி. அப்போ இஸ்ரவேலை வந்து அந்த நியாயத்தீர்ப்பு சில ஒரு மண்குகையில் வந்து ஒரு 7 தரம் உருக்குறாங்கன்னா 7 தரமாக எத்தனை தரம் உருக்கிருக்காருன்னு நமக்கு தெரியல. இந்த இடத்துல 7 தரம் உருக்கி அப்படிங்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு அந்த இஸ்ரவேலை வந்து எப்படி உருக்குனாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதே மாதிரி நாமளும் கர்த்தருக்குள்ள வந்தோன்னா நம்மளை எப்படி உருக்குனாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனால் டோட்டலாக உங்கள் சந்ததிக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறார். கர்த்தருக்குள்ள வந்துட்டோன்னா இந்த காரியங்கள் தெரியும். ஆனால் இஸ்ரவேல் எப்படி உருக்குறாரா, 7 உருக்குறாரு. இப்போ அவங்க வந்து கர்த்தரை இப்போ அந்த நாட்களில் வந்து ஆண்டவர் வந்து தேவனாகிய கர்த்தர் எலோஹிம் அப்படின்னு சொல்கிறாங்க, யெகோவா அப்படிங்கிறாங்க, யாவே அப்படிங்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த நாட்டில் உள்ள தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து உருக்குறாரு. எத்தனை இடம் உருக்குனார் அப்படி தெரியாது, கடைசி வரைக்கும் எத்தனை இடம் உருக்குவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
அதே மாதிரி நமக்கு ஆண்டவர் வந்து நம்ம நேசிக்கிறார். வெள்ளியை போல நம்ம வந்து குடம்புடுகிறார். யோபு சொல்கிறார் 7 தடவை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மளை பியூரிஃபை ஆக்குறதுக்கு என்னை எத்தனை தடவை கொடுக்குறாருங்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம சந்ததிக்கும் அது எப்படியாவது அவளை வெளியாக மாற்றிடணும் அப்படின்னு சிலர் 7 தரம் செய்கிறாங்கன்னா சங்கீதத்தின் பிரகாரம் 7 தரம். ஆனால் என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் இப்போ என் வாழ்க்கையில் எத்தனை இடம் உருக்கிட்டார், அது 7 அப்படிங்கிற எனக்கு கணக்கு தெரியாது. அப்போ பியூரிஃபைடு அந்த பசுத்தத்துக்கு நேராக வருகிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஊருக்குற தேவனாக வந்திருக்கார். அப்போ ஊருக்கும்போது அக்கினி போன்ற ஒரு சோதனை, நெருக்கம், இடுக்கம், தரித்திரமும் வறுமை இதில் வராது. அது உருக்கிற தன்மையில் வந்து இப்போ நான் தரித்திரமாக இருக்கிறேன், நான் வறுமையாக இருக்கிறேன், நான் கடனில் இருக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய பாவத்தையும் விளைவு. நான் கடனை வாங்கியிருந்தாத்தே நான் தரித்திரனா, கடன் வாங்கினாலே நான் தரித்திரனா. நான் வறுமையாக இருக்கேன்னு சொன்னால் நான் வந்து இரக்கம் இல்லாதவன் தான் நான் வறுமையாக. இந்த வறுமை தரித்திரம் பஞ்சம் பார்த்தீங்கன்னா அது பாவத்தின் மீது வரும். பஞ்ச காலத்தில் போஷிக்கிறாரு. இப்போ நான் கர்த்தருக்குள்ள இருந்தேன்னா பஞ்ச காலத்தில் போஷிப்பேன். இந்த தரித்திரம் வந்து நான் தரித்திரனாகாத தரித்திரன்னு சொல்லாதபடிக்கு அன்றன்றைக்கு இருக்கிற எனக்கு வந்து அந்த படிப்பு எனக்கு வந்து அளந்துருன்னு சொல்லி நம்ம எதில் பார்க்குறோம், பிரசங்கில் வரணும், நீதிமன்றத்தில் வரணும், ஏதோ ஒரு இடத்துல பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ நம்மளுடைய ஜெபம் வச்சுக்கோங்க, சாலமோன் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அன்னைக்குள்ள படி ஒரு இயேசுக்கு அப்படி சொல்கிறார், பரமங்கள் பிதாவே பரிசுத்தராக உடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதாக எங்களுக்கு தாருன்னா நீங்கள் ஜோம் பண்ணுறாங்க. இன்னைக்கு நாம என்ன ஜோம் பண்ணுறோம், உணவு உடுக்க உடையிருக்காங்க யாப்பதை கொடுத்துருக்குறாங்க. உணவு உடுக்க உடை இருந்தால் போகணும் தீர்ந்து பண்ணும்போது நான் உடனே செஞ்சுக்கிறேன், ஏற்றுக்கிறேன், அது ஏற்றுக்கிறேன். அப்போ நமக்கு வந்து உணவு உடுக்க உடையும் நமக்கு போகணும். இந்த உணவும் உடுக்க உடையும் இல்லாமல் நான் பிச்சை எடுத்தேன்னா அது என்ன பிச்சை எடுக்கப்படக்கூடாது. வீரமாக சொல்ல நான் கண்ணில் பார்க்கல, இளைஞருமானே முதலாயுமானே ஒரு கர்த்தருடைய பிள்ளை வந்து என்ன செய்யலை, பிச்சை எடுத்ததை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் பிச்சை எடுத்தேன்னா அது என்ன ஆகுதுன்னா என்னுடைய பாவம். அதாவது என்னுடைய பாவம் அப்படின்னா ஆண்டவர் வந்து நான் அறியாததுக்கு முன்னாடி நான் பண்ணினேன்னா அது அவருடைய சிலுவையின் மீட்பின் கிரயத்தினால நான் ஆண்டவருக்குள்ள வந்து நான் பாவம் இரக்கம் பாராட்டாமல் இருக்காங்க. ஏழைகளுக்கும் திக்கற்ற ஒரு பிரச்சனை நீ இரக்கம் பாராட்டணும்னு சொல்லி சொல்லுவாங்க. தரித்திரருக்கு நீ இரக்கம் அந்த இரக்கம் பாராட்டாத பட்சத்தில் தான் எனக்கு என்ன ஆகும், இந்த உனக்கு தரித்திரமும் இந்த வறுமையும் பிச்சை எடுக்கிற நிலைமையும். இப்போ அப்படி யார் இருக்காங்களோ நம்ம பார்க்கறத விட இப்போ அந்த கிறிஸ்தின் ஆவியின் ஆளுகை தான் நிறையா இருக்குது. டோட்டலாக என்ன செஞ்சேன், செழிப்பு ஆசீர்வாதம் சொல்லி பணத்தை குமிச்சு அப்படியே டோட்டலாக படம் கிடைக்கும். இப்படிப்பட்ட சத்தியத்தை நம்ம பார்க்கணும். மனுஷன் நம்ம பார்க்கணும். ஒருத்தன் வந்து பிச்சை எடுக்கிறேன், ஆண்டவரை தேடுங்க, அவன் பிச்சை எடுக்கிறது இல்லை. பிச்சை எடுக்கிறவனா ஆண்டவர் உயர்த்துறார். சாட்சி பண்ணுறோம், பிச்சை எடுத்தவங்களாம் சாட்சி ஒரு பாஸ்டாக இருக்காரு. அப்புறம் சாக்கடையில் இருந்தவர் ஆரோன் பாஸ்டர், நம்ம நல்ல மனுஷன். ஆனால் அவங்க டோட்டலாக அந்த கிறிஸ்துவ ஆளுகைக்குள்ளே போகிற மாதிரி பழகி கிடக்கிறாங்க. புரியுதா? தெரிஞ்செடுக்கிறாரு, என்னை போதகர் ஆக்கிட்டாரு. அது அன்னைக்கு சொன்னது, போதகர் ஆக்கிட்டாரு, ஒரு சபையை கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த சபையில் நீ எத்தனை பேரை நீ செஞ்ச? அப்போ சொல்கிறாங்க, தீர்க்கதரிசி ஆக்கினேன், சுவிசேஷன் ஆக்கினேன், மிஷனரி ஆக்கினேன், சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்கு ஆளை இது பண்ணேன், உடனே மாதிரி போதகர் ஆக்கினாங்க. ஆவிக்குரிய வரங்கள் எங்கே எத்தனை பேர் கிரியை செஞ்சு தீர்க்கதரிசி செஞ்சுருக்காங்க, பேரை நடத்துகிறாங்க, விசாசம் நடத்துகிறாங்க, இது வியாக்கியானம் சொல்கிறாங்க, போதிக்கிறாங்க, நன்மை தீமை பார்த்து போதிக்கிறாங்க, பகுத்தறிகிறாங்க, ஆவிகளை பகுத்தறிகிறாங்க. இத்தனை பேரும் ஒரு சபைக்குள்ளே இருந்தால் தான் அதுக்கு பேர் சபை. ஒன்றை டோட்டலாக நான் என்கிட்ட மட்டும் இருக்குது, நான் மட்டும் செஞ்சுக்கிறேன்னா அது சபை கிடையாது. அவ்வளோவுக்கு பகிர்ந்தளிக்கிற தேவன் தானே பசுத்தாரு. அந்த பாதையில் நடத்துகிறதுக்கு கண்ணை எல்லாத்தையும் மூடி போட்டேன்.
ஆனால் வசனம் என்ன சொல்லணும், அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பார். அப்போ அவருடைய வருகை சமீபம். நமக்கு முந்தி இருந்த காரியங்களாம் மனசு மறைஞ்சு போய் மனசு விசுவாசம் மறுதளிப்பு. அப்போ அந்த கிறிஸ்துவின் ஆளுகை டோட்டலாக கிரியை செய்யறது. அப்போ கர்த்தர் வந்து வெளிப்படுகிறதுக்கு எவ்வளவு காலங்கள் சமீபம் அப்போ இருந்து இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெனாவட்டாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்க நான் ஆண்டவர் வரும்போது பீழ்படைந்தாதே நான் பார்க்க முடியும். நான் சாகும்போது பீழ்பட செத்தாதே நான் பார்க்க முடியும். 2 விஷயம். சிலர் சொல்லுவோம், அம்மா அப்போ இருந்து சொல்லிட்டு இருக்காரு, அவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பரியாசக்காரத்தோட பேர் சொல்கிறார். ஆனால் சத்தியம் என்ன சொல்லுது, இந்த ஆசீர்வாதம் சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இருக்கிறவங்க அதை அனுபவிச்சுட்டு போகிறோம், கண்ணை முடிஞ்சு நம்ம எங்கே போகணும் தெரியல அப்படின்னு சொல்லி அது ஒரு கூட்டம். அப்போ இது அந்த கிறிஸ்துவின் ஆளுங்க. அப்போ நான் கண்ணை முடிஞ்சா எங்கே போனேன், நரத்தான் போகிறேன். கண்ணை முடிஞ்சா எங்கே போகிறேன்னா மௌனமாக இருக்கிறவங்க தேவனே. அப்போ மௌனம் என்ன, ஆண்டவர் அறியாமல் நம்ம நரகத்துக்கு. அப்போ இங்கே இருக்கும்போதே நம்மளுடைய பிரசங்கம் நம்ம போதனை எப்படி இருக்குன்னா, நம்ம பரலோகத்துக்கு போகணும். கண்ணை மூடுனா நீ வந்து உடனே நீ மண்ணுக்குள்ளே போகன்றதுக்கு வசனம் கிடையாது. ஜீவனுள்ள தேசம் சொல்லி சொல்கிறார். இன்றைக்கு நீ பரதேசி இருப்பான்னு சொல்லி சொல்கிறார். அது வேறன்னா லாசரு தேற்றப்படுகிறான். அப்போ அந்த இறக்கமில்லாத ஐஸ்வர்யம் செய்கிறேன் ஒரு சொட்டு தம்பி சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம அதாவது கர்த்தர் அங்கங்கே வச்சிருக்கிறாரு. ஆனால் இவனுடைய பிசினஸ் என்ன செய்கிறான், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை பணத்தை கொடுத்து அவனை சேர்க்க வச்சு ஒரு கூட்டத்தை என்ன செய்கிறேன், நரகத்துக்கு நேராக கொண்டு போகும். இவங்க ஏன் அங்கே போனாங்க அப்படின்னா அந்த ஆவி எங்கேயும் போச்சு. இப்போ ஜஸ்டின்ல வந்து ஒரு விசுவாசி இருக்குது அப்படின்னா அவன் சினிமா பாட்டு பாடுறேன். சினிமா பாட்டு அந்த சினிமா பாட்டை ரசிக்கிறவன் விசுவாசியாக இருக்கேன். அப்போ 2 ஆள் ஒன்றா இருக்கும்போது போகும். பசுத்தத்தை தேடி வந்தால் அவன் பசுத்தத்துக்கு நேரம் வரேன். நீ உனக்கு வந்து சினிமா பார்க்குறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மைண்டை என்னத்தை வந்து அந்த பிசாசு கட்டி வச்சிருக்கேன். அப்போ அதுக்கு ஏற்ற அதை கொண்டு போவான், அந்த சபைக்கு கொண்டு போவான். புரியுதா? இப்போ இது மாடப்பணம் சபையை சொல்லி அவங்க பாசத்தை சொல்லி தப்பு கிடையாது. ஏன் அங்கே இருக்காங்க அப்படின்னா இவனுக்கு ஆசை உலக பிரகாரம் நான் என்ன செய்வேன், நான் எல்லாமே அனுபவிப்பேன். நான் என்ன சொல்லுவேன், நீ ஜெபிக்க வேணாம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்தால் போதும், அப்புறம் அது நீ வந்து சம்பாத்தியம் பண்ணலாம், எவ்வளோ நாளும் சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறது. இவன் ஏற்கனவே பணம் ஆசை பிடிச்சிருக்கு. ஆசை என்ன சொல்லுது, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினா ஜீவனை நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் இருக்காது. இப்போ இந்த வசனத்துக்கு அவன் என்ன அர்த்தம் சொல்லுவேன். அப்போ ஒவ்வொரு வசனத்தையும் தேவ சமூகத்தை கற்று பேசுவேன். நீ ஓடிக்கிட்டே இருந்தேன்னா நீ அங்கே ஒரு என்ன சொல்கிறது, அங்கே ஒரு கடையை ஆரம்பிக்கவா, இங்கே ஒரு கடையை ஆரம்பிக்கவா, அதில் எவ்வளோ கிடைக்கும், இதில் எவ்வளோ கிடைக்கும், இதில் இத்தனை வீடு கட்டலாமா, அத்தனை வீடு கட்டலாமா, எனக்கு இத்தனை வீடு இருக்குது, இவனுக்கு இவ்வளோ சொத்து கொடுத்துருக்கு, இன்னைக்கு இவனுக்கு நான் இவ்வளோ சொத்து சேர்க்கணும், மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது, சொத்து சேர்க்கணும். அப்போ அதுதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, முழுவதும் யார் இருக்கு, அனில் அம்பானின்றவங்க ஜியோக்காரன். அம்பானி அவளை நியாயம் இருக்கக்கூடாது. பட் அவன் தேடலை. இப்போ மாடிக்கு மாடி கட்டி இப்படி பார்க்குறேன். ஆனால் நமக்கு அது பார்த்தா என்ன தோணுது, இப்படி இருக்காங்க, எத்தனையோ கார் சர்ன்னு போகுது. நீங்கள் நம்ம நடந்து வரோம், பஸ்ஸில் போகிறோம், அதுக்கான நம்ம என்ன நடக்க விடுறாரு, அவன் அவ்வளோ பெரிய இருக்கிறான், அவனுக்கு எனக்கு வித்தியாசம் கிடையாது. அப்போ நம்ம நடந்து போகிறத கரெக்டாக பார்க்கவே செய்கிறார், அவன் காரில் போகிறதையும் பார்க்கவே செய்கிறார். ஆனால் அவனுக்கு நினைச்சுப்பேன், நான் நடந்து போகிறேன், கத்திரக்குள்ள இருக்கேன், நடந்து போகிறேன், சத்தியம் எனக்கு தெரியும். அவன் காரில் போகிறேன்னா அவனுக்கு சத்தியம்னு சொல்லப்படுச்சு, அவன் சொல்லப்படலைன் போது கத்தர் கண்டிப்பாக செஞ்சிருப்பார், வாய்ப்புகளை கூட இருப்பார். அவன் தவற விட்டுருப்பேன். கடைசி வரைக்கும் வாய்ப்புகள் என்ன செய்வார், கொடுப்பார். அது வந்து அவனுடைய காலத்தில் இல்லை. சரி, அப்போ இவன் எங்கே போவேன், அம்பானி, அவன் பையன், அம்பானி பையன், மருமக எல்லாருமே இருக்காங்க. வசனம்னு சொல்கிறார், சடுதியில் பாதாளத்துக்கு நேரே போயிடுவாங்க அப்படின்னு சங்கீதத்தில். எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் ஏன் ஜனங்கள் வந்து இந்த சத்தியத்துக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் சில சிக்கிக்கிறாங்க. ஒன்று சொத்து சுகத்தை சேர்க்கணும், இல்லைன்னா இந்த காதல் பிரச்சனை போயிடுறாங்க, இல்லைன்னா இந்த இதுக்கு போயிடுறாங்க, குடிக்க போயிடுறாங்க, குடிக்கிறது போயிடுறாங்க.
இல்லைன்னா வேஷத்தனம் பண்ணுங்க. இது எல்லாம் தாண்டி வரும்போது என்னென்னா அந்த கிறிஸ்டின் ஆவிக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த கிறிஸ்டின் ஆவிக்குள்ளே என்ன இருக்குது? அது கொஞ்சம் மலையாக இருக்கிறவங்க இந்த சாஞ்சபுரம் சொன்னாங்க, அந்த வேஷத்தனத்தை போயிருக்கேன், சத்தியத்தை போயிருக்கேன், ஜஸ்ட்டுக்கு என்னாங்க சினிமாவுக்குள்ளே போயிருக்கேன். இதுதான் வந்து மருந்து இருக்குது. அப்போ இதுல எல்லாம் மனுஷனும் இது நமக்கு வந்து சாட்சி. அவனை மாதிரி நம்ம வந்து என்ன சொல்ற ஆகி விடக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கணும். அவனு நம்ம ஆகி விடக்கூடாது. ஐயோ அப்புறம் அவனுக்கு இறக்க மாறேன், அந்த கிறிஸ்தனாவில் போயிட்டாங்க. அந்த கிறிஸ்தனாவில் போக நம்ம ஜெபம் பண்ணி அவனுக்கு கற்று கேட்க மாட்டாங்க. அந்த கிறிஸ்தவன் ஆய்வுக்குள்ளே போயிட்டாங்க, நமக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி மனது அவனை ரட்சிக்கப்படாத ஒரு ஆலோசனை பண்ணலாம். வண்டியில் மாடியே அவன் ஜீவக்காரன் கூட அவன் ஜெபம் பண்ணுவான். எத்தனையோ பேர் கணக்கு வரும். இந்த அந்த கிறிஸ்தன் ஆய்வுக்குள்ள இருக்கணும்னு நீங்கள் தூக்கி விடுவான்னு சொல்ல முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. தாவீது பண்ணாத தப்பான்னு பேசுகிறவனுக்கு நம்ம என்ன சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியும், ஜெபம் பண்ண முடியாது. அந்த கிறிஸ்தன் ஆய்வு வந்து சொல்லுவாங்க, அந்த பகுத்தறியத்துன்னு சொல்லுவார். யோகம் நீங்கள் படிச்சிங்கன்னா பகுத்தறியத்துன்னு சொல்லுவார். கொஞ்சம் நீங்கள் அவனுக்காக செய்யுங்க, ஜெபம் பண்ண மாட்டார். அவர் சொல்லுவார்லாம் யோகனில் வந்து உங்களுக்காக நான் வேண்டுதல் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லுவார். சொல்லுவேன், அதை பார்க்கணுமா? நீங்கள் விசுவாசியம் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள்? 5:16. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்திற்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அந்த கிறிஸ்டின் ஆலயங்களுக்கு என்னென்ன வசனத்தை சொல்லாமல் சொல்லிட்டா எதை வச்சு மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்துக்கு சொல்லுவாங்க. மரணத்துக்கு ஏதுவல்லாதுன்னா அனில் அம்பானி ஜியோக்காரன் ஆண்டவரை பற்றி தெரியாதுங்க அறியாதுங்க. இப்போ யாருக்கெல்லாம் வேண்டுதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அந்த கிறிஸ்டின் ஆகியோருக்கு வேண்டுதல் பண்ண வேண்டியது இல்லை. புரியுதா? சரி, சங்கீதம் 68:13. நீங்கள் அடுப்பு நடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். அடுப்பு நடியில் கிடந்தது ரசிக்கப்படாத ஒரு ஆள் இல்லை. கத்தருக்குள்ள வந்து ரொம்ப நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து வெள்ளி என்ன சொல்கிறாரு, ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு, அது வந்து மீட் எடுக்கிறது இல்லைங்கும்போது அது மீட் எடுக்கிற அந்த காரியத்தை வந்து சொல்கிறாரு. ஆயிட்டா சங்கீதம் 13:9. பதிமூணுல 9 இல்லைக்கா, 6 தான். சரி, யாத்திராகமம் 21:37. அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன். மாடு கல்லறியப்பட வேண்டும். இப்போ மாட்டுக்கு வெட்டுக்கப்பட்டவன் மாடு அப்படிங்கும்போது மாடு மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன், மிருக மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு வெள்ளியை வந்து மீட்டெடுக்கிற 30 வெள்ளினா ஆட்டோமேட்டிக்.
அது அப்படி நிறையா அப்படியே உடனே தியானிக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு 6 அறிவு இல்லாத ஒரு மனுஷன் மாதிரி, ஒரு மனுஷன் வந்து 6 அறிவாக ஒரு மாடு மாதிரி இருக்கும்போது அதுக்கு 30 காசு 30 வெள்ளி கொடுத்தாரு. சரி, அது மீட்டெடுக்கிற தேவன் அப்படின்னா ஆண்டவரை பற்றி அறியாத, இல்லை அவருடைய சத்தியத்தை முழுசும் தெரியாமல் அவருக்குள்ளே வராமல் அந்திகிறிஸ்து ஆளுக்குள்ளே வராத ஒரு ஆளுக்கு என்ன இருக்குது? ஒரு மீட்பு இருக்குது. ரைட்டா? யாத்திராகமம் 26:19. அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் அதன் வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக அப்படிங்கும்போது எங்கே கொண்டு போகிறாருன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த வெள்ளியை கொண்டு போகிறார். வெள்ளியை வந்து அடையாளப்படுறாங்க. மீட்புக்காக அங்கே என்ன பண்ணப்படுது? அந்த ஒவ்வொரு காரியமும் நீங்கள் யாத்திராகம்னு எடுத்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரம் எடுத்தீங்கன்னா வெள்ளி, பொண்ணு, இந்த மாதிரி காரியங்களாக வரும். சரியா? அப்போ அந்த வெள்ளி வந்து எங்கே பயன்படுத்துறாங்கன்னா ஆசரிப்பு கூடாரம். அப்போ அந்த விலை கரையத்தோட இந்த வெள்ளி வந்து என்ன செய்யுதுன்னா மிங்கிள் ஆகும். ஒரு லிங்க் வரும். இணை லேவியராகமம் 27:3, 3ஆவது வசனம் 6ஆவது வசனம். இருபது வயது முதல் 60 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் ஆகிய 50 வெள்ளி சேக்கலாகவும், ஒரு மாதம் முதல் 5 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை 5 வெள்ளி சேக்கலாகவும், பெண் பிள்ளையை 3 வெள்ளி சேக்கலாகவும், 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை 15 சேக்கலாகவும், பெண் பிள்ளையை 10 சேக்கலாகவும் மதிக்க கடவாய். அங்கேயும் வெள்ளியை பயன்படுத்தி எல்லாமே மீட்டு எடுக்கிறார். அதாவது அவங்களுக்கு அந்த வெள்ளியை கொடுத்துட்டு அது எங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னா தேவாலயத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இது எதுக்காக அந்த சிஸ்டமேட்டிக் வைக்கிறாரு? எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைங்க. அந்த கர்த்தருக்காக மீட்கப்பட்டார் வேண்டியவர்கள். மீட்கப்பட்டாச்சு. அந்த இடத்துல வெள்ளியை கொடுத்தா மீட்கப்பட்டாச்சு. இன்னைக்கு நமக்கு வந்து விலையேறப்பட்ட ரத்தத்தை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டதுனால, இயேசுக்கு ஏற்றுக்கிட்டதுனால அந்த மீட்பின் கிரயத்தால் நம்ம வந்து மீட்கப்பட்டவங்களா இருக்கும். ரைட்டா? புரியுதா? புரியுது. சகரியா 13. அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமமும் ஒன்றாய் இருக்கும். அதற்கு அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி, வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். இது வந்து இஸ்ரவேலுக்குரியது, அவங்களுக்குரிய தீர்க்கதரிசனம். மத்தேயு 26:15. நான் அவரை உங்களுக்காக காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். 30 வெள்ளி வந்து ஆண்டோடைய மீட்பின் கிரயத்தில் வந்து லிங்க் ஆகும். அதோட சரித்திரம் நமக்கு தெரியும். சகரியா 11:12. சகரியா 11:12. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னேன்.
அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். ஆமாம், இது வந்து ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பின் கிரியையத்தோட வந்து தொடர்புடையது. மல்கியா 3:3 அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அது எண்டு வரைக்கும் நியாயத்திருப்பு இப்போ இருந்ததா அப்போ இருந்து என்ன செய்கிறாரு ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டு வரைக்கும் வந்து நியாயத்திருப்போட காரணம் அதுலேயும் வந்து வெள்ளி வந்து லிங்க் ஆகுது. மத்திய 27:9 இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து மீட்பின் கிரயம் வெள்ளி வந்து அந்த மீட்பு பயன்படுத்துவாங்க. யாக்கோபு 5:3 27:9 வந்து வெள்ளி மீட்பின் கிரயம். யாக்கோபு 5:3 உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளுள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியாய் இருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். என்ன சொல்கிறாரு யாக்கோபு? வெள்ளி அப்போ வெள்ளி மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். பணம் சேர்த்து வெள்ளி மட்டும் எடுத்துக்கணும். இப்போ வெள்ளியை சேர்க்குற எங்கே போயிடுவோம்னா நரகத்துக்கு. மீட்பில் லிங்காது. 1 பேதுரு 1:18 1 பேதுரு 1:18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. வெள்ளி வந்து எங்கெல்லாம் குறையோடி போய் கத்தை வந்து எங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காரு, அந்த மீட்பின் கிரயத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. 2 பேதுரு 1:19 அதான் 2 பேர் 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இங்கே வந்து வெள்ளி வந்து எங்கே ஒரு லிங்க் பண்ணுறாருன்னா வார்த்தையோட ஒரு லிங்க் பண்ணுறாரு. 1 கொரிந்தியர் 3:12 ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். இங்கே வந்து மினிஸ்ட்ரி லிங்க் பண்ணுறாரு. வெளிப்படுத்தல் 2:28 2:28 விடுவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். எந்த சபை? சபை இந்த தியத்திரா இது வந்து சபைக்கு வந்து சொல்கிறாரு. அந்த வெள்ளியை லிங்க் பண்ணுறாரு. ஒவ்வொரு என்ன செய்கிறாரு? லிங்க் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 22:16 சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். இதை கூட சொல்கிறாங்க. அந்த நியாயத்திற்குள்ள அதெல்லாம் டோட்டலாக முடிஞ்சுக்கணும். அது எங்கே டோட்டலாக முடிஞ்சிருக்கணும். அந்த காரியத்தை எங்கே முடிக்கிறாரு? லாஸ்ட் எண்டில் அந்த மணவாட்டி சபைக்கு கொண்டு போய் முடிக்கிறார். இப்போ எங்கே ஆரம்பிச்சு எல்லா இடமும் புதஞ்சு கிடக்கு.
நாம என்ன செய்கிறது, பார்க்குறது. நம்ம கண் அப்படியே பரன்னு இருக்குது. அதை அங்கே போய் கேட்டால் நல்லா இருக்குமா, இங்கே போனால் நல்லா இருக்குமா, இவங்கக்கிட்ட போனால் நல்லா இருக்குமா, அப்புறம் நீங்கள் அங்கே போனால் ஆசீர்வாதம் இருக்குது, அங்கே போனால் என்ன இருக்கும், எனக்கு பிள்ளை கிடைக்கும், இங்கே போனால் எனக்கு கல்யாணம் நடக்கும். இப்படி ஒரு இடமா வச்சுக்குவாங்க. அந்த பாஸ்டர் போனால் கல்யாணம் நடக்கும், பிள்ளைக்கு பார்த்து சொல்லிட்டு. இங்கே போனால் என் பிஸ்னஸ் நல்லா இருக்கும். இந்த சபைக்கு போனால் நம்ம பாவத்தை பற்றி சொல்ல மாட்டேன், நிறையா சொத்து கொடுப்பாங்க. இங்கே போனால் சினிமா பண்ணுவாங்க, அங்கே போனால் என்ன நடக்கும், நம்ம லவ் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்ணை பரபரன்னு அப்படியே போட்டுட்டு போகிறதுனால என்ன ஒன்றுமே தெரியுமோ ஒரே இதை ஓமடைஞ்சு போயிடும். இப்போ அவர் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு, இந்த வெளியே யாத்திரா ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மீட்பில் இருந்து, அப்புறம் வெள்ளியவனேஸ்வரர் கோயிலுக்குள்ளே போடணும், அப்புறம் வெள்ளி புறா சிறகு மாதிரி பண்ணுறாரு. அதை அப்படியே எங்கே கொண்டு கோர்க்குறாரு, அவர் மீட்பு நோக்கத்தில் கொடுக்குறாரு. கோர்த்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு, யூனிவர்சிட்டி கொடுக்குறாரு, அடுத்து சபைக்கு கொடுக்குறாரு. கோர்க்கும்போது செய்ய போகிறாரு, மணவாட்டி சபைக்கு கொடுக்குறாரு. இப்போ இவ்வளோ வேதத்தில் இருக்குது, வேற எங்கேயும் பார்த்து சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தவங்க நான் மட்டும் இல்லை, என்னுடைய சந்ததியை செய்யணும், அதை நம்ம மனசில் பதிய வைக்கணும். ஆபிரகாமை நிமித்தம் இன்ன வரைக்கும் கர்த்தர் அவங்க இருதயங்களே ஏகப்பட்ட யூதர்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆண்டவருக்குள்ளே இருக்காங்க. அது நிறைய யூத ஆசிரியர்கள் இருக்கிறனால நமக்கு இவ்வளோ நோட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு கிடைக்காது. அந்த 2 குரூப்பு பரிசேயர் சதுசேயர். பரிசேயர் குரூப்பு சதுசேயர் ரசிக்கப்படணும். அந்த அரசியல்வாதியாக போயிட்டேன். அந்த சதுசேயர்கள் ஏசா பாருங்க, இந்த வேறு எங்கே போகிற எழுதுறது. பரிசேயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த யாக்கோபு அந்த சந்ததியில் ஆண்டவருக்குரிய சந்ததி. அப்போ அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரை தேடுறேன். அந்த நம்பிக்கையில் வேறு சொன்னது அந்த வேறு எங்கே பிடிக்கணும். அப்போ நான் கர்த்தருக்கு நான் என்ன சொல்கிறாரு செய்கிறார் கர்த்தர். மனவாட்டி சபைக்கு என்னை மட்டும் கிடையாது, என்னுடைய சந்ததி. அப்போ என்னுடைய சந்ததியில் நான் உருவாக்கப்பட்ட பிள்ளை. ஸோ நான் யாரை பார்த்து உருவாக்குறேன்னா அவங்க எல்லாம் இங்கே கொண்டு போய் சேர்ப்பாரான், பரலோகத்துக்கு சேர்ப்பாரு. உருவாக்கப்பட்ட பிள்ளைய கடைசி வரைக்கும் சத்தியத்தை கடத்த போய் சேர்ப்பாரு. நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கறது, நீ ஒரு ஜஸ்டினோ, ஒரு ஜாந்தி பராஜோ, ஒரு மோகன் சிலாசரசு, ஒரு மாடப்பமா, வேற எவ்வளோ இருக்கான்னு எனக்கு தெரியல. இதுதான் எனக்கு தெரியுது. இவங்கிட்டலாம் நீ போயிட்டு இல்லை யாராவது தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அங்கே போனீங்கன்னா என்ன நடக்காது, சேர முடியாது. கடைசி வரைக்கும் நான் என்ன சொன்னால் அவரை என்ன செய்யணும், என்கிட்ட வராது அந்த சத்தியத்தின் பிறகு நீ என்ன செய்யணும், நடந்துன்னா நீ மேலே வந்துருந்தேன். புரியுதா? ஓகே. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம், வெள்ளியை பற்றி பார்த்தோம். வெள்ளி எப்படி வேதத்தில் நிறையா இருக்குது. ஒரு மணி நேரத்துக்குள்ள எவ்வளோ பார்க்க முடியுமோ அதை தான் பார்க்கணும். அப்போ இஸ்ரவேலுடைய பாவங்களில் உள்ள வெள்ளி அவங்களுக்கு எப்படி கர்த்தர் இது பண்ணுறாரு, அதே மாதிரி நமக்கு எப்படி இது பண்ணுறாரு நம்ம எங்கே பார்த்தோம். 1 யோவான்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி அங்கே என்ன பண்ணுறோம்னு